நுழைந்தது. ஆம், 28/1/2010 அன்று இரவு அரசியல் கட்சி ஒன்றின் மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டு தனது சொந்த ஊரான முத்துப்பேட்டைக்கு திரும்பிக் கொண்டிருந்த சிவா என்பவரின் மகிழுந்து மீது கல்வீச்சு தாக்குதல் நடந்தது. இதில் மகிழுந்தின் கண்ணாடி உடைந்து நொறுங்கியது. சில பேர் மட்டும் இருந்துகிட்டு இந்த மாதிரி ஒரு செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். மாலை 7 மணிக்கு என்னோட தாக்கப்பட்டிருக்கிறது. 1 மணி வரை எந்த ஒரு நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கப்படவில்லை. இதனால் அடங்கி போயிருந்த மத கலவர உணர்வு மீண்டும் தலை தூக்கியது. பேருந்து மற்றும் தானிகளின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டன. கடை தெருவில் இருந்த வணிக நிறுவனங்கள் சில தீ வைத்து கொளுத்தப்பட்டன. கூட கணக்காட்டு எல்லாரும் போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் அவங்க தேடி வந்துச்சு இந்த மாதிரி இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. நைட் ஒரு 1:30 மணிக்கு இந்த இது ஆரம்பிச்சு 2 மணிக்கு பார்க்கும்போது ஃபயர் சர்வீஸ் எல்லாம் அமைச்சுக்கிட்டு இருந்துச்சு. இரு மதத்தை சேர்ந்தவர்களும் பயங்கர ஆயுதங்களுடன் மோதிக்கொண்டனர். இந்த மோதலில் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். படுகாயமடைந்த 3 பேர் தஞ்சை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். வீட்டில் சாப்பிட்டு எங்கள் அம்மா எல்லாம் தூங்க போனேன். தூங்க போகிற சமயத்தில் என்ன பிரச்சனை தெரியல. எல்லாம் அருவா கத்தி கட்ட கம்பு எல்லாம் வச்சுக்கிட்டு என்னை அடிக்கிறது வெட்டணும்னு அவனை கொலை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அருவா கட்டிலாம் வச்சு அடிக்கணும். அதோட கம்பி நான் போயிட்டு இருக்க ஓடி தான் மலையும் கம்பியானே முதுகையும் கம்பியானே போய் அடித்தேன். அதை நான் ஒரு கீழே விட்டுட்டேன். இரு தரப்பினரும் மோதலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது துக்க நிகழ்வில் பங்கேற்பதற்காக சென்று கொண்டிருந்த ஒரு குடும்பத்தினர் மீது சம்பந்தமே இல்லாமல் உருட்டுக்கட்டை தாக்குதல் நடத்தப்பட்டது உச்சகட்ட கொடுமை. கடந்த ஆண்டு முழுவதும் கட்டுக்குடியிருந்த முத்துப்பேட்டையில் புத்தாண்டின் தொடக்கத்தில் ஏற்பட்ட கலவரம் பெரும் பதற்றத்தை உருவாக்கியது. எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு 4000 காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். முத்துப்பேட்டையில் முடங்கி போயிருந்த கலவர சூழல் மீண்டும் துளிவிட்டிருப்பது மனிதநேயத்தை பாதுகாத்து துடிக்கும் பெரும்பாலான மக்களை அச்சத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய அளவிலான வன்முறைகளின்றி தமிழகம் முழுவதும் மத நல்லிணக்கம் காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் தேர்வுநிலை பேரூராட்சியான முத்துப்பேட்டையில் மட்டும் மத மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாமல் போவதற்கான காரணங்களும் அதனால் ஏற்படும் இழப்புகளும் ஏராளம். திருநாள் காலங்களில் இவர்கள் வீட்டிற்கு அவர்கள் வருவது, அவர்களின் வீட்டிற்கு இவர்கள் செல்வது, இந்த நிலைதான் நீண்ட காலமாக இருந்தது. அந்த வசந்த காலங்கள் 20 ஆண்டுகளாக வற்றி போன வருத்தம் பலரது இதயத்தை வருடிக் கொண்டிருக்கிறது. முத்துப்பேட்டைக்கு அருகில் இருக்கும் ஜாம்புவானோடை என்ற ஊரில் இரு மதத்தினரும் சம அளவில் வசித்து வருகின்றனர். மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஜாம்புவானோடை தர்கா. இங்கு நடைபெறும் ஒவ்வொரு விழாவுக்கும் பொருளுதவி கொடுப்பதோடு விழாவிலும் பங்கேற்பதை இன்று வரை கடைபிடித்து வருகின்றனர் இந்து மதத்தினர். ஆனால் இந்த உணர்வு 1.5 கிலோமீட்டர் இடைவெளியில் அமைந்திருக்கும் முத்துப்பேட்டையில் வற்றி போனதற்கு மத ரீதியான அமைப்புகளே காரணம் என்பது இப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டு. ஒரு 15 வருஷமா தான் இந்த சமூகலாம் ஏற்படுது. அதுக்கு சில அமைப்புகள் வளர்த்துக்கிறதுக்காக சில பேர் அந்த என்ன
அடக்காவது செய்யணும் பெரிய முடிவு செய்யணுமா நாளைக்கு ஒரு குழம்புல வந்து அதுக்கு பிறகு ஒரு உடனே வச்சு விடுறாங்க அது குழம்புல வந்து கலவரத்துக்கு காரணமானவர்களை விட்டுவிட்டு அப்பாவிகளை கைது செய்வதோடு அவர்களின் வீட்டை அடித்து நொறுக்குவதையும் காலங்காலமாக காவல்துறையினர் கடைபிடித்து வருவதும் பகை நெருப்பு அணையாமல் இருப்பதற்கு இன்னொரு காரணம். கொடுக்கப்படும் புகார்களின் மீது உடனடி நடவடிக்கைகள் எடுப்பதில்லை என்றும் அப்பாவிகளை கைது செய்வதற்கு மட்டுமே அதிரடியாக களமிறங்குவார்கள் என்றும் காவல்துறையினர் மீதான புகார்களை பட்டியலிடும் முத்துப்பேட்டை பகுதி மக்கள் இன்னும் பல அதிர்ச்சி குற்றச்சாட்டுகளையும் கூறுகின்றனர். 15 ஆண்டுகளுக்கு முன்னர் கடைவழி வணிகத்தில் பெயர் பெற்றிருந்த முத்துப்பேட்டை இன்று எவ்வித வளர்ச்சியுமின்றி வெறிச்சோடி காணப்படுவதற்கு அடிக்கடி அரங்கேறும் மத கலவரங்களே மூல காரணம் என்பதை அழுத்தமாக பதிவு செய்கின்றனர் இப்பகுதி வணிகர்கள். யாவரத்துல வந்து ஒரு நல்ல ஊரா இருக்குது. பக்கத்துல பட்டுக்கோட்டையெல்லாம் வந்து எங்க ஊரை விட சின்ன ஊர், திருத்துறைப்பூண்டியே சின்ன ஊர், அந்த அளவுக்கு முத்துக்கோட்டையில வியாபாரம் நிறைய இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்ப சைவ காலத்துல பாத்தீங்கன்னா தேவையில்லாத வந்து மத ரீதியா இந்த கலவரத்தை உண்டு பண்ணிட்டே இருக்காங்க. இந்த கலவரத்தினால யார் பாதிக்கப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா வியாபாரிகள் நிறைய பேர் பாதிக்கிறாங்க. இந்த முதற்பொருள் கடற்கொலை செய்யப்பட்டதை ஏற்படுத்துறாங்க. போலீஸை பொறுத்த வரைக்கும் சரியான நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. பிடிக்கிறதெல்லாம் அப்பாவிகளை பிடிக்கிறாங்க. சம்பந்தப்பட்டவங்க மேல எந்த விதமான கேஸையும் பேஸ் பண்ணி சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆக சட்டப்படி சரியான நடவடிக்கையை போலீஸ் எடுத்தால் முத்துப்பேட்டையில நிரந்தர அமைதி ஏற்படும். இதனால பாதிக்கப்படுறது யாருன்னு சொன்னாங்க, பெரும்பாலும் வியாபாரிகள் தான் பாதிக்கப்படுறாங்க. எந்த வெளிநாட்டு கிராமங்களோட வந்து